ராஜா, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றது இந்த 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 பிரச்சார இயக்கத்தினுடைய நோக்கமா, அல்லது இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்க கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்குங்கிறத கொண்டு போய் சொல்றது இதனுடைய நோக்கமா? அதற்கு முன்னாடி நம்ம மூத்தவர் சமரசம் ஐயா 88 வயசு சீனியர், அவருக்கு 2 பதிலை சொல்லிட்டு ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். அவருக்கு மட்டும்தான் சொல்லுவீங்களா? ஆமாம், அவருக்கான அவசியமான பதில் இருக்கு. ஏன்னா ரொம்ப மூத்தவர், அதனால அவர் பேசும்போது நான் குறுக்கவே பேசக்கூடாது அப்படின்னு அமைதி காத்துட்டேன். சரி. அதாவது கடந்த 9 ஆண்டுகளாக 10 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கழக தலைவரின் தலைமையில் மிகப்பெரிய வெற்றிகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் மறந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மக்கள் விரும்பாமல் வெற்றி பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் அவர் சொல்வதை நம்புகிறார்கள். எம்ஜிஆரை நம்பியெல்லாம் இங்கே கட்சி நடக்கலை. இங்கே கொள்கைக்கான ஒரு கட்சி. பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்கள் வகுத்த பாதையில் செல்லுகின்ற தெளிவான கட்சி. அதனால் இவருக்கு தயவு செஞ்சு குழப்ப வேண்டாங்க ஐயா. உங்களுடைய பெயரில் சமரசம் இருப்பதால் நீங்கள் வேண்டுமானால் சமரசம் செய்து கட்சி நடத்தி கொண்டிருக்கலாம். இங்கு சமரசம் இல்லாமல் நடத்துகின்றவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து விடாதீர்கள். 1. 2வது, தங்களுடைய வயதுக்கு விபச்சாரம் இது போன்ற வார்த்தைகளை அவை நாகரீகம் கருதி பேசாமல் இருப்பது இனியும் நல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆமாம், நீங்கள் ஏன்னா 88 வயசு உங்களுக்கு. இது போன்ற கருத்துக்களை பதிவிடுவதற்கு முன்னால் சற்று நீங்கள் யோசிக்க வேணும். இதை பேசலாமா, இதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா, இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் அவசியமா, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். சரி, அது 2வது. அடுத்தது நான் நேராக விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஆக்டோபஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கி விட்டதுன்னு தான் சொல்லணும். அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் கிட்டத்தட்ட முழுங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். உதாரணத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 3ஆ உடைச்சு நிறுத்தி வச்சிருக்கிறது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. யார் தினகரனை வெளியே அமிச்சது, யார் சசிகலாவை ஜெயிலுக்கு அமிச்சது, இது எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று வழி நடத்துகின்றவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னைக்கு சிதறுண்டு கிடக்கக்கூடிய நிலைக்கு உருவாக்குனது பாரதிய ஜனதா கட்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். அண்ணன் ஏசிஎஸ் அவர்களாகட்டும், ஐஜேகே அண்ணன் கட்சி ஆகட்டும், இவர்கள் இருவரும் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் கட்சி நடத்துறாங்களுடைய மக்கள் நலனுக்காக எந்த திட்டங்களோ அல்லது ஒரு கொள்கையோ வகுத்து அவர்கள் அரசியல் செய்யவில்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவர்கள் பாரதிய ஜனதாவை அண்டி பிழைக்க வேண்டிய காரணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால அவருடைய அரசியல் அப்படித்தான் இருக்கு. எங்க இருந்தாலும் பாரதிய ஜனதா வண்டி இவங்க இருந்துக்குவாங்க, அவ்வளவுதான். இவர்களுக்கு அதுக்கு மீறி கொள்கையெல்லாம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அதையும் நான் தெளிவாக்கிட விரும்புறேன். இன்னைக்கு கிருஷ்ணசாமி ஐயா போன்றவர்கள் எங்க இருக்காங்கன்னே தெரியல, அவர்கள் கூட்டணி இருந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சேதத்தை பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஆக்டோபஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அல்லாத மற்ற கட்சிகளுக்கு செய்திருக்கிறது. பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லாத கட்சிகளுக்கு செய்திருக்கிறது. அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நலன் விரும்பிகள் நிறைய இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவர்கள் கட்சியில் இருக்க ஏசிஎஸ் அண்ணன் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களான ஐஜேகே தமிழர் நலன் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய நலனையும் சேர்த்து காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கழக தலைவருக்கு இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, தமிழோட மானத்தை, தமிழருடைய மண்ணை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஒரு தமிழனுக்கு தான் வரும். சமரசம் செய்து கொண்டு தான் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு இருக்கக்கூடிய இன துரோகிகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறத தெளிவுபடுத்த விரும்புறேன். எங்கிருந்து உங்களுக்கு மண் மேல பிரச்சனை வருதுன்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க கீழடி அங்கீகரிக்க மறுக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க இரும்பின் தொன்மையை அங்கீகரிக்க நீங்க மறுக்கிறீங்க. இதுல இருந்து மறுக்கும் பொழுது இந்த மண்ணினுடைய அடையாளத்தை ஏற்பதற்கு பாரதிய ஜனதா மறுக்கிறது, அங்கீகரிக்க மறுக்கிறது. மொழியில அண்ணன் தெளிவா சொன்னாங்க, எப்படியெல்லாம் நீங்கள் மும்மொழி கொள்கையை உருவாக்குவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் மொழியை உலக அரங்கில் சென்று திருக்குறளை சொல்றதுக்கு மட்டும்தான் நீங்க வச்சிருக்கீங்களே ஒழிய இந்த மொழிக்காக நீங்க வேற என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு பட்டியலிட முடியுமா? முடியாது.
உலகத்துல போனா தமிழன்னு சொன்னா மட்டும் பெருமை, இந்த தமிழை எனக்கு கீழே இருக்கான், என் நாட்டில் தான் இருக்கான்னு சொன்னா மட்டும்தான் உனக்கு பெருமை வருங்கிறதுக்கு தானே நீங்க வந்து திருக்குறள்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் பேசும் பொழுது. அப்ப தமிழன்னா தான் உலக அங்கீகாரமே ஏற்படுகிறது என்பதை தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மொழிக்கு சேதம் வருகின்ற நிலையை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மானம்ங்கிறது எங்க பிரச்சனை அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் சொல்றாருன்னா, தமிழரினுடைய உரிமைகள் இருக்கு இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட உரிமைகள்? இங்க நாம காலேஜ் கட்டி வைப்போமா, மெடிக்கல் காலேஜஸ் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வச்சிருப்போமா, இவங்க நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் மூலியமா இந்த சீட்டுகள்லாம் எடுத்துக்கிட்டு நீட்டுன்னு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய டாக்டர்களுக்கு பதிலா வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொண்டு வந்து இங்க வச்சு படிக்க வைப்பாங்களாம். நீ வேணா அங்க மெடிக்கல் காலேஜ் கட்டிக்கிட்டு போய, என்ன நியாயம் அது? ஒரு உதாரணம் நீட். இது போல நிதி ஒதுக்கீட்டில் எவ்வளவு பாரபட்சங்கள். நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி அவர்களை பார்த்து, நீங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டு நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செஞ்சது பூரா தொடர்ந்து பச்சை துரோகம். ஒரு விஷயத்தில ரெண்டு விஷயத்திலயா, இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை எல்லாம் ஏதோ இந்த கவர்னர் தான் ஆரம்ப காலத்திலிருந்து பாவம் பாரம்பரியமா நின்று உருவாக்குன மாதிரி போய் உரிமை கொண்டாடுறாரு. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் அனுப்பி வச்சிருக்கிறது நீங்க. எப்படிப்பட்ட அக்கிரமங்களை நீங்க செய்து கொண்டு அதை இன்னைக்கு மீட்டெடுத்திருக்கிறார் எங்களுடைய தலைவர். எங்களோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜிடிபி இன்னைக்கு என்ன லெவலில் நிற்கிது, எவ்வளவு வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். அண்ணா அழகா நம்முடைய எத்தனை திட்டங்கள், இப்படி திட்டங்களை கொடுத்து தமிழ்நாட்டை வளர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்போ ஓரணியில் தமிழ்நாட்டு மக்கள் நிற்க வேண்டிய காலகட்டத்திற்கு கொண்டு போய் நம்மை தள்ளி இருக்கிறார்கள். ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பழைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்திருந்து ஏதேனும் ஒரு திராவிட கட்சிகள் மட்டுமே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த நிலையில் இருந்திருக்குமே ஆனால் இந்த அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. வேறு கருத்துக்களை நாங்கள் பதிவிட இருந்திருக்கோம், வேண்டி இருந்திருக்கும். ஆனால் இன்று அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷாவினுடைய அடிமை முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது அப்படிங்கறத நான் என்னால பார்க்க முடியுது. இதுதான் இந்த அவசியம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகளை இந்த திட்டங்களை சொல்லுவதற்காகவும், எப்படியெல்லாம் இந்த பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணியினர் எப்படியெல்லாம் தமிழ்நாட்டிற்கு அக்கிரமங்களை செய்திருக்கிறார்கள், தங்களுடைய தனித்தன்மை இழந்து எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவால்ங்கிறத தெரிஞ்சுக்குவதற்கான, அவர்களுக்கு சொல்லுவதற்கான பிரச்சாரம் தான் இந்த பிரச்சாரம். அதுவும் வீடு வீடாக சென்று எங்களுடைய கட்சியினர் தெளிவாக சொல்லுகிறார்கள். இனி மக்கள் முடிவெடுப்பார்கள். நிறைவா சொல்றேன், RSS சித்தாந்தங்களான அக்கிரம மனிதர்மம், அநியாய வர்ணாசிரமம், மன்னிக்க முடியாத மதவாதம் ஆகியவற்றுக்கு நேர் எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடியதான் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். நீங்க வடநாட்டில் எங்க வேணாலும் என்ன டிராமா பண்ணி வேணாலும் பாஜக ஜெயிச்சுக்கலாம், அங்க இருக்கவங்களை பிரிச்சுக்கலாம், அங்க இருக்கிறவங்களை செதைச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் உறுதியாக சொல்லுகிறேன், அண்ணா சொன்ன மாதிரி அரபிக்கடலை தூக்கி போடுறதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை, ஆகவே ஆகாது. நீங்கள் எங்க போக போகிறீர்கள் என்பதை தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த முறை உங்க கையில் இருக்குதுங்கிறதுக்காக நீங்க தயவு செஞ்சு இப்படி வார்த்தைகளை வீச வேண்டாம். தெளிவாக சொல்லுகிறேன், எக்காலத்திலும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஆள்வதற்கான சூழ்நிலை ஏற்படவே ஏற்படாது. கடைசி தமிழன் இருக்கின்ற வரை சொல்லுகிறேன்.